கண்ணீர் துடைத்த காக்கா. சோமு என்பவர் தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவரோட நிலத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதுல நிறைய காக்காய்கள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. சோமு தினமும் காகங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க. நெல் பயிர்களை வெட்டுக்கிளிகள் தின்னு நாசமாக்குச்சுங்க. அத பார்த்த சோமு துரத்த முயற்சி செஞ்சாரு. ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால விரட்ட முடியல. ஒண்ணுமே செய்ய முடியாம அங்கேயே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சாரு. சோகமா இருந்த சோமுவை பார்த்த ஒரு காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டே பயிர்களை நோக்கி போச்சு. மரத்துல இருந்த மத்த காகங்கள் எல்லாம் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சதுங்க. எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்களை பார்த்த விவசாயி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு. காகங்கள் எல்லா வெட்டுக்கிளிகளையும் கொன்னு மலை போல குவிச்சதுங்க. தான் கொடுத்த சின்ன உணவுக்காக பெரிய உதவி செஞ்சு நம்மள காப்பாத்திடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு. காகங்கள் சோமுவின் நிலத்துக்கு காவலா இருந்துச்சுங்க. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.